வணக்கம் 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 அன்பான நேயர்களே, அனைவரும் நலமா, சுகமா, சௌக்கியமா? ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சி இது. கொண்டாட்டம்னா எதுவுமே கொண்டாட்டமாக இருக்கலாம். அரங்கேற்றமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், 60ஆம் கல்யாணமாக இருக்கலாம், 25வது வெள்ளி விழாவாக இருக்கலாம். எல்லாமே கொண்டாட்டம் தானே. இந்த கொண்டாட்டத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன என்ன விஷயங்களை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் தெரியுமா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். இன்றைய நமது நிகழ்ச்சியில் என்ன கொண்டாட்டம்? திருமணம். திருமணம் என்ற பந்தத்திற்குள் நுழைந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பட்சம் இருக்க, குழந்தை வந்த பிறகு அந்த மாற்றத்தை எப்படி பெற்றோர் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது மறுபக்கம் இருக்கின்றது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய நமது நிகழ்ச்சியில் கேட்டு அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் சுரேஷ்குமார் மற்றும் ஜான்சி இணைந்து கொள்ளவிருக்கின்றார்கள். சுரேஷ்குமார், இவருக்கான காட்சி தொகுப்பு இப்பொழுது. வணக்கம். உட்காருங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ். நன்றி. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க உங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள். நான் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தேன். பிறகு போர்ச்சுகலால் இங்கிலாந்துக்கு வந்தாங்க. நான் அம்மாவும் சேர்ந்து வந்தேன். 96ஆம் ஆண்டு வந்தேன். 15 வருஷம் இங்கிலாந்தில் தான் ஸ்கூலிங் எல்லாம் போயினேன். பிறகு மேரேஜுக்கு பிறகு தான் சுவிட்சர்லாண்டுக்கு வந்தது. ஏன்னாடா ஒய்ஃபுக்கு இங்கே இருக்க இங்கிலாந்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அதனால் நான் இங்கே வந்தேன். லண்டனில் இருந்து மனைவிக்காக இங்கே வந்தீங்க? ஆமாம். இல்லை, லண்டனுக்கும் இங்கே சுவிட்சர்லாந்து அழகான இடம் தான், அழகான நாடு தான். இருந்தாலும் அந்த மொழியே வேறுபட்டு இருக்குமே. ஆமாம், மிகப்பெரிய மாற்றம் தான். நான் யாராவது ஒரு ஆள் அந்த முடிவை எடுக்க வேண்டும், இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அதால் நான் அந்த முடிவு எடுக்கலாம்னு யோசிச்சேன். அடடா, ஆரம்பமே அசத்தலாக இருக்குதே. ஆரம்பத்திலேயே சகிப்புத்தன்மையை பற்றி நமக்கு எடுத்துரைத்த சுரேஷுடைய மனைவி யார்? ஜான்சி. ஜான்சியை நாம நேரடியாக சந்திப்பதற்கு முன்பதாக அவருக்கான காட்சி தொகுப்பு இது. ஜான்சி, வணக்கம். உட்காருங்க. உங்களை பற்றின அறிமுகம் நீங்க வழங்குவதற்கு முன்பதாக அசத்தலா இருந்தது. கணவர் பெரிய தியாகி, அதை பற்றி பிறகு பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான அறிமுகம் நீங்க சொல்லுங்க. அப்பா அம்மா ஊர்லேருந்து சுவிஸுக்கு வந்து தான் கல்யாணம் கட்டினவர். ஸோ நான் இங்கே தான் பிறந்தேன். நான் ஸ்கூல் வேலையெல்லாம் இங்கே தான் செய்து கொண்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் லண்டனுக்கு வரையிலேன்னு சொன்னேன். ஏன் அப்போ அவர் அங்கே ஸ்கூல் படிக்கலையா, இல்லை அவர் அங்கே வேலை செய்யலையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு இங்கே ஸ்கூல் படித்தேன், இங்கே நான் வேலை செய்ததுனால அவர் அங்கே வந்தார், இது என்ன பெரிய தியாகமா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை இருக்குது. என்ன சுரேஷ்? அப்படி சொல்ல முடியாது. அதாவது இப்போ நான் அங்கே யூனிவர்சிட்டி என்டர் பண்ணேன், ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ அந்த காரணத்தால் யாராவது ஒரு ஆளுக்கு கேரியர் பேஸ்டு
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு யோசித்தேன். இப்போ எனக்கு அது முடியலை, ஸோ ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான் நான் நினச்சேன். அதனால் இங்கே வந்தீங்க. இது நீங்கள் வந்தது பெரிய விஷயம் ஒன்று. ஆனால் இவ்வளவு அழகான மனைவிக்காக இந்த தியாகம் கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன சுரேஷ்? என்ன ஜான்சி? நன்றி. சரி, இப்பொழுது உங்கள் இருவரை பற்றின காவியம், கதை என்ன? காதல் திருமணமா அல்லது பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா? நீங்கள் சொல்லுங்கள் ஜான்சி. பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம். ஃபோட்டோ காட்டினாங்களா? மாப்பிள்ளை ஹீரோ மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டீங்களோ? அது ஒரு பெரிய கதை தான். அந்த கதையை சொல்லுங்களேன், நாங்களும் கேட்குறோம். இவருடைய அக்கா தான் கண்டுட்டு ஒரு சாமந்தி வீட்டில் கண்டுட்டு கேட்டு இப்படி தனக்கு ஒரு தம்பி இருக்குது, அம்மாட்ட தனக்கு தம்பி இருக்குது, இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறோம், விருப்பம் இருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ தாங்கள் அனுப்புகிறோம், உங்களோட ஃபோட்டோ மகளோட ஃபோட்டோ வந்தாங்க கேட்டு பார்ப்போம்னு சொல்லி ஓகேன்னுட்டு உங்கள் ஃபோட்டோ பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஆரம்பத்தில் இருவருமே மாட்டோம்னு சொல்லிட்டோம். இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். அது மட்டும்தான் காரணமா இல்லை அவ்வளோ பிடிக்கலையா உங்களுக்கு? இல்லை இல்லை, இப்போதைக்கு வேணும். நான் அப்போ தான் படிப்பு முடிச்சு இருந்தேன் நான். ஸோ சாமத்தி வீடுன்னு சொன்னது உங்களுடைய சாமத்தி வீடு? இல்லை இல்லை இல்லை, எதுக்கும் கேட்டுக்கிறது நல்லது தானே. யாரோ ஒரு சாமத்தி வீட்டுக்கு போனாங்க, அங்கே பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. அப்போ பிறகு அப்படியே கொஞ்ச நாள் சென்றது. பிறகு திருப்பி அவருடைய அக்கா இல்லை, அவளுக்கு சரியான விருப்பம். ஸோ திருப்பி அம்மாட்ட கேட்டு ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லி அம்மா சரி ஓகே குறிப்பி பார்ப்போம், குறிப்பி பார்த்து சரி வந்தால் மிச்சம் கதைப்போம்னு சொல்லி பிறகு குறிப்பி பார்த்து எல்லாம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி பிறகு நான் அப்போ இவருக்கு விசா இல்லை அந்த நேரம். ஸோ நான் தான் லண்டனுக்கு போவோம்னு சொல்லி போய் பார்ப்போம்னு சொல்லி அம்மாவோடையும் அவருடைய அக்கா அத்தானோடையும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போனீங்க? போய் மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு இதெல்லாம் மாறித்தான் போய் பார்த்து அங்கே பேசி ஓகே பிடிச்சிது. பிறகு அவரு என்ன பேசி பிடிச்சது? என்ன பேசிட்டாரு அவரு உங்களுக்கு? அவர் ரொம்ப பிடிச்சிட்டது? சும்மா சொல்லுங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அவர் ஐ லவ் யூ சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இல்லை, கதைச்ச விதம், அணகின விதம், இனி அம்மாவோட தங்கச்சியோட கதைச்ச விதங்கள், இனி குடும்பத்தோட கதைக்கிற, இனி அவர் தன்னுடைய குடும்பத்தோட நடந்த விதம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் ஓகேன்னு சொல்லி பிறகு அப்பாவோடையும் திருப்பி ஒருக்க போய் பார்த்துட்டு வந்தேன். அப்பா முதல் தரத்தில் அப்பா வரையலாம் போயிட்டுது. ஸோ அடுத்த தரம் மறுபடியும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்தீங்க. இது ஒரு சாட்டா சொல்லி அப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்க. சரி, அப்பா தனியாக வந்திருக்கலாமே? இல்லை இல்லை, பரவாயில்ல, அப்பா பாவம் தனியாக வருவாரு, அப்பா போர் அடிக்கும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாவுக்கு துணையாக வந்தீங்க. பிறகு மார்ச் மாதம், இது ஜூலை 2010 சந்திச்சினாங்க. மார்ச் 2011 திருமணம் செய்தாங்க லண்டனில் தான். பிறகு ஒரு வருடம் பிறகு இங்கே சுவிஸில் திருமணம் செய்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கதையை. நீங்கள் தொடக்கத்தில் பெரிய தியாகியாக இருந்தீங்க, இப்போ உங்கள் கதையை சொல்லுங்கள். பெண்ணுடைய புகைப்படத்தை காட்டின உடனே பார்த்த உடனே நிச்சயமாக பிடிச்சிருக்கும் இல்லையா? பொண்ணு கொஞ்சம் மினு இருக்கும் பொழுது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கலாம்ல? நீங்களும் வேண்டான்னு சொன்னீங்களாமே முதல்ல? வேணான்னு சொன்னது என்னடா, திருமணம் இப்போ செய்து கொள்ள இல்லாதுன்ற என்ன சொல்றது, பேச்சுலர் இருக்கிறதுல சந்தோஷமா இருந்துச்சு. அதுல இருக்கிற இன்பம் வேற எதுலங்க இருக்குது? கால் கட்டு தேவையில்லைன்னு தான் சொல்லுவீங்க. சொல்லுங்க. அதை இழக்க வேணான்ட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அக்கா எல்லாரும் தெரியாத திருப்பி ப்ரெஷர் பண்ணி வயசு எங்களுக்காக நிற்கிறது இல்லை தானே. ஸோ அதை ஓடிட்டே இருக்கேன். அப்போ அதால் திருமணம் செய்யத்தான் வேணும்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு வருஷம் எப்படியோ தாக்கி பிடிச்சிட்டேன் வேண்டான்னு சொல்லி. அதுக்கு மேலே முடியலை. அப்போ பிறகு அவரையும் பேசி பார்த்தேன். ஒரு நாள் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பேசிப்பார், அப்படியும் பிடிக்கலண்டா அதுக்கு பிறகு பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். அவங்க பேசின தமிழ் நான் எதிர்பார்க்கல. சுவிஸில் பிறந்த ஒரு பிள்ளை வந்து இவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க. இலங்கையில் பிறந்தபடியே நான் யோசிச்சேன் அவருக்கு மடியாக தமிழ் தெரிஞ்சிருக்காது, அது ஒரு காரணமாக வச்சிருக்கலாம்னு யோசிச்சேன். அப்படி சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம், இன்னொரு ஒரு வருஷத்தை கடத்தலாம் அப்படின்னு நினைச்சேன்.
பேசும் பொழுது பிடிச்சிருந்துச்சு. தமிழ் அவங்க பேசின விதம், அவங்க அணிந்த முறையெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க தமிழை கேட்டு மயங்கிட்டீங்களோ? தமிழ் அவ்வளோ ஒரு காதல்னு சொல்லலாம். ஸோ அந்த காதலின் கூட அவங்க பிடிக்கிறது. உங்களுக்கு தமிழின் பால் இருந்த காதல் பற்று, அந்த தமிழின் பால் இருந்த காதலும் பற்றும் இந்த தமிழை கேட்ட பிறகு நிச்சயமா. சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஓமன்னு சொல்லிட்டு நான் போயில அது இதில் இருந்துச்சு. அந்த நேரம் சந்திக்க வந்தது. அவங்க சொன்ன மாதிரி வந்து சந்தித்தோம். 2 பேரும் குடும்பம் 2 பேரும் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறது, திருமணம்ன்றது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ திருமணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். திருமணம் செய்துட்டீங்க. சரி, 4 வருஷம் சந்தோஷமாக போகுது. சந்தோஷமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் காதல் காவியத்தை இனி அடுத்து அடுத்து என்ன என்ன நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். ஆதலால் தொடர்ந்து இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்க பார்த்தீங்க, அவங்க பார்த்தாங்க, அவங்க பேசுனாங்க, நீங்க பேசுனீங்க, அவங்க தமிழை கேட்டு நீங்க மயங்க, உங்களுடைய அணுகுமுறையை பார்த்து அவங்க மயங்க, அப்படி இப்படின்னு திருமண முறைக்கும் வந்தாச்சு. திருமணம் லண்டனிலும் இடம்பெற்றது, பிறகு சுவிட்சர்லாண்டில் இடம்பெற்றதுன்னு சொன்னீங்க. லண்டன்ல எப்படி இருந்தது அந்த பரபரப்பு, அந்த வைபோகம்? லண்டனில் பதவி திருமணம் தான் லண்டனில் நடந்தது. இப்போ என் அக்காக்கள் எல்லாரும், எனக்கு 4 அக்காவும் 1 அண்ணாவும் இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே வந்து குடும்பம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருந்தது. கனகாலத்துக்கு பிறகு ஒன்றா இருந்தோம். அது கல்யாணம் ஒரு காரணமாக இருந்தது இல்லையா? ஆடாடா, அதுதானே கொண்டாட்டம், குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவது. சொல்லுங்க. அப்போ அங்கே ஒரு ஹோலண்டு புக் பண்ணி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக தான் நான் இதை அதை பெருசாக செய்கிறேன்னு தான் முடிவு பண்ணோம். என்னென்னா திருப்பி இங்கே வந்து தமிழ் முறைப்படி கல்யாணம் கட்டுறது பிளான் இருந்தபடியாக அப்போ அங்கே கிராண்டாக செய்யாமல் ஓரளவு செய்யலாம்னு தான் பிளான் பண்ணி ஃபேமிலி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து செய்தோம். எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 150-200 பேர் வந்தாங்க. 150-200 பேர் தான் உங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள், கொஞ்சம் உறவினர்களா? செய்தோம். ஆனால் ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடலன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். இப்போ அம்மா தனக்கு தெரிஞ்ச அக்கள் பாக்காக்கள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எல்லா ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து அப்படி கனகாலத்துக்கு பிறகு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் குடும்பத்தில் நடக்கல, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நிச்சயமாக சந்தோஷமாக இருந்திருக்கும். கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லுங்கள், அங்கே எல்லாம் முடிச்சு தசு புசுன்னு எல்லாரும் இங்கிலீஷ்லேயே போய் சேர்ந்துருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருந்துருச்சா? இல்லை இங்கே படித்தனால ஒரு அளவு தெரியும், விளங்கும். கதைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஆனால் விளங்கி கொள்றதெல்லாம் அது உண்மை. சுவிட்சர்லாண்டில் எல்லோருமே பொதுவாக நல்லா அழகாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ஆங்கிலம் பேசுகிறீங்க, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. சரி, அங்கே இருந்து நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ சுவிட்சர்லாண்டில் இப்படி உங்களுடைய வீட்டில் வந்து ஏற்பாடு நடந்தது? லண்டனில் முழு ஏற்பாட்டும் இவர்கள் தான் பார்த்தவ. சுவிட்சர்லாந்து நாங்கள் பார்த்தனாங்க. எங்களுக்கு தானே தெரியும். அது ஏட்டிக்கு போட்டின்னு இருந்திருக்கமே. ஏன்னா அவங்க பக்கத்தில் அவங்க நல்லா செய்துட்டாங்க, அதை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க, தடாப்புடான்னு எல்லாம் நடந்திருக்கும். இதோட சிறப்பாக நாம் செய்யணுமே அப்படின்ட்டு ஒரு போட்டி இருந்திருக்கும். இல்லை அப்படியே எதுவும் இல்லை. சிறப்பாக இருக்கணுமென்றது தான் என்னுடைய ஆசை. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு திருமணம், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நல்லா இருக்கணும், பெருசாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேனுங்க. ஸோ அதே மாதிரி நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் வீட்டில் நீங்கள் மூத்த பொண்ணா? உங்களுக்கு பிறகு ஒரு தங்கச்சி இருக்கு. ஒரு தங்கச்சி. அப்போ மூத்த மகளுடைய திருமணம் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆர்வத்தில் இருந்திருப்பாங்க, ஆசையில் இருந்திருப்பாங்க. அதுவும் தான். அதோட அம்மா அவாண்ட ஃபேமிலியில் மூத்தவா. ஸோ அம்மாண்ட சௌரங்கள் எல்லாரும் இங்கே இருக்கணும். ஸோ அவைக்குள்ள எல்லாருக்குலேயும் நான் மூத்த பிள்ளை. ஸோ அது அவைக்கு இன்னும் ஒரு பரபரப்பு, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அது நல்லா பெருசாக செய்தனாங்க. சார், இன்றைய சூழலில் திருமணத்தை வந்து வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ட்டு மணமக்கள் விரும்புகிறாங்க. இந்த நுழைவே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். நடனம் ஆடிக்கொண்டு வருபவர்கள் சிலர், பிறகு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் என்ற ஆர்வத்தில், அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லை அவரு? இல்லை அப்படி எதுவும் நாங்கள் செய்யலை. பாட்டு போட்டாங்களா? என்ன பாட்டு போட்டாங்க?
நீங்க வரும் பொழுது, மணமகள் வரும் பொழுது ஒரு தனியா ஒரு பாட்டு வரும், மணமகன் வரும் பொழுது அது ஒரு பாட்டு வரும். அந்த பரபரப்புல அதை கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பதட்டம் இல்லையா, நல்லபடியா முடியணும்ன்ற ஒரு இதுதான் இருந்தது. அந்த பரபரப்பே பெரிய பரபரப்பு இல்லையா திருமணம். ஆனா சந்தோஷமா இருந்திருக்கும். அதுல பெரிய விஷயம் நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் பொழுது சந்தோஷத்துக்கு என்ன சொல்லவா வேணும். இந்த சந்தோஷத்தை இப்பொழுது காட்சியாக பார்ப்போம். உங்களுக்கான ஒரு காட்சி தொகுப்பு. சிறப்பான அந்த திருமண வைபோகத்தை பார்த்து மகிழ்ந்தோம் நாங்கள். இப்போது கொஞ்ச நேரம் அவரோட பேசினேன் அப்படின்னு சொன்னீங்க. பேசினதுக்கு பிறகு பிடிச்சிருந்தது, அவருடைய அணுகுமுறையும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னீங்க. இருந்த போதும் லேசாக மனசில் வந்து ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு சொந்தத்திலேயே திருமணம் செய்துக்கிட்டால் அது வேற கணக்கு. அல்லது காதல் திருமணமாக இருந்தால் ஓரளவுக்கு அவருடைய குணாதிசயங்கள் தெரிந்திருக்கும். இதில் இவர் லண்டன் வேற தூரத்தில் இருந்திருப்பார். அல்ல இடையில வந்து சந்தித்த கதைகள் இருக்குதா, அல்லது திருமணத்திற்கு பிறகு தான் நான் புதிதாக அறிமுகமானவர் மாதிரி இருந்ததா? தொலைபேசியில் பேசியிருப்பீங்க, தொலைபேசியில் பார்த்துருப்பீங்க, ஸ்கைப் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் புது விஷயம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், பெண்ணாக இருந்து உங்களுக்கு இருந்த அந்த லேப்டாப் சின்ன பயங்கள் பதட்டங்கள் எல்லாம் இருந்தது தான். ஆனால் இப்போ அப்பா அம்மா பார்த்து பேசுகிறதுனால சரியாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை. அதோட நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயோ கனகாலமாக பழகின மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. ஸோ ஏனென்று தெரியலை, ஆனால் கதைக்கும் போது பார்க்கும்போது ஏதோ தெரிந்த ஒரு நபர்ன்ற ஒரு உள்ளுணர்வு இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில். வா, அழகாக சொன்னீங்க இல்லையா? எங்கேயோ பார்த்தேன், ஏதோ பேசினேங்கிற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை தந்தது. அதிலும் இன்னொரு விஷயம் என்னை கவர்ந்தது என்னன்னா, பெற்றோர் பார்த்து வைத்ததனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, கடவுள் கைவிட மாட்டார். ஏன்னா அம்மா அப்பா சொல்படி நான் கேட்டேன் இல்லையா, அதனால் எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பெண்களுக்கு தான் அதிகமா பதற்றம் இருக்கும், அதுக்காக ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நான் பேச்சுலரா இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. மேரேஜ் வந்து ஒரு கமிட்மெண்ட் தான். ஸோ அதை எனக்கு புரிஞ்சு கொண்டு தான் அதில் காலடி எடுத்து வச்சேன். அதால் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, ஆனால் நிறைய விஷயம் மாற வேண்டி இருக்குமென்றது தெரியும். இப்போ கல்யாணத்துக்கு முதல் இருந்த மாதிரியே பிறகும் இருக்க முடியும் என்று நான் எதிர்பார்த்தேன்டா அதில் தான் பிரச்சனைகள் உருவாகும். ஸோ அதை எதிர்நோக்கி தான் நான் அடி எடுத்து வச்சேன். இப்போ அவள் என்ன மாதிரி எதிர்பார்ப்பா, இல்லாட்டி விட்டு சகிப்புத்தன்மை எவ்வளோ வர வேணும். இப்போ ஒரு 2 பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரெண்ட் இப்போ கணக்கில், ஆனால் ஒரு 5 years டிஃப்ரெண்ட் 2 பேருக்கும். 5 years டிஃப்ரெண்ட்னா ஒரு டிஃப்ரெண்ட்டா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா கணக்கு இல்லை. 5 years 15 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 30-40 வருஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. உண்மைதான். அந்த சப்ஜெக்டை மறந்துடுங்க, அதை அப்படி தூக்கி போட்டுருங்க. 5 வருஷம்லாம் ஒன்றுமே இல்லைங்க, மேலே போங்க. அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஏஜ் சொன்னேன்னா, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வயது குறைவண்டைக்குள்ள அவங்க ஒரு மெச்சூரிட்டி எனக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மெச்சூரிட்டி அவங்களுக்கும் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இல்லை, அந்த மெச்சூரிட்டி அவங்க இல்லாட்டியும் அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க முதல்ல பேசினதை வச்சுக்கொண்டு, அப்போ அந்த நம்பிக்கையால் தான் நான் மனம் முடித்தேன். அப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி அவள் கதை கேட்கல இருந்து அவள் காட்டின மெச்சூரிட்டி, அவளை பக்குவமாக கதைச்சதில் தான் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அப்போ அதில் வச்சுக்கொண்டு தான் அவள் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது தொடக்கத்தில் அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இல்லையா, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். அது வந்து தொடக்கத்திலேயே அவர் நம்மோடு எடுத்துரைத்தார். விட்டு கொடுக்கணும் யாராவது ஒருவர், அதனால் நான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் முதிர்ச்சி. அவங்கக்கிட்ட வயசு வித்தியாசத்தினால முதிர்ச்சி இல்லைன்னாலும் இருந்தது, அவங்கக்கிட்ட நிறைய பேசுவதிலேயே பக்குவம் நிறைய இருந்ததுன்னு சொன்னார். ஆனால் முதிர்ச்சி இல்லைனாலும் என்னுடைய முதிர்ச்சியினால் என்னால் அவங்கள மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. இப்பொழுது நான் கேள்விகளை கேட்காமலேயே அவங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்களை அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடரும். ஆர்வத்தோடு காத்திருக்கின்றீர்கள். ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு தொடர்வோம்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு நாம் திருமணம் என்ற பந்தத்திற்குள் நுழைவோம் என்பதனை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த எதிர்பார்ப்பிற்கு இணங்க திருமணத்திற்கு பிறகு ஒருத்தரை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்வோமே என்ற ஆர்வமும் இருந்திருக்கும். நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு வர முடியாத நிலையில் நீங்கள் லண்டனுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் அப்பா பாவம் அப்படின்ட்டு வேறு அப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் நீங்களே பாவம் அப்படின்ட்டு தனியாக வந்தீங்களா? இல்லை திருமணத்துக்கு பிறகுதான் நான் தனியாக போயிட்டு வந்தேன். திருமணத்திற்கு பிறகு நீங்கள் தனியாக போனால் அது சுவாரஸ்யமே இல்லைங்க. அது திருமணத்திற்கு முன்னாடி திருட்டுத்தனமாக போனேன். பரவாயில்ல, சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. என்னென்னா சொன்ன மாதிரி ஜனவரி டிசம்பரில் ஒருக்கா வந்து சந்தித்தேன். அதுக்கப்புறம் மார்ச்சில் பதிவு திருமணம் செய்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் திருட்டுத்தனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. திருட்டுத்தனம் ஏதாவது செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளிகிழிப்பாக இருந்திருக்கும். பரவாயில்லை, இதுக்கு மேலே திருட்டுத்தனம் ஏதாவது செய்திருக்குங்க. சரி, திருமணம் நல்ல மாதிரி முடிஞ்சிட்டது. நிறைய பேர் வந்திருப்பாங்க, உற்றார் உறவினர்களாம் வந்து பாராட்டியிருப்பாங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. இனி திருமணம் என்ற பந்தத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாச்சு. புதிதாக திருமணம் செய்திருந்த அந்த தருணத்தில் அவங்களுடைய குணங்கள் எது உங்களை பயமுறுத்தியது? பயமுறுத்தியது என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சரியில்லை போல இருக்குது. அல்லது உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது, சட்டு கோபப்படுறாங்களே, சுருக்கு சுருக்குன்னு கோபம் வருமோ பாப்பாவுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அல்லது இதுக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்களே, இதெல்லாம் ஒத்துக்கு போக மாட்டாங்களோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே அழகாக சொன்னீங்க இல்லையா, அந்த சகிப்புத்தன்மை இருக்குதா இல்லையா, அந்த கேள்விக்குறி இருந்ததுன்னு. எந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த புரிதல்? இப்போ ஒரு ஆணோட உலகமும் பெண்ணோட உலகம் வேறு வேறுன்றது நான் படிச்சிருக்கேன். ஆனால் சேர்ந்து வாழைகள் அது கூட தெரிஞ்சுது. இப்போ நான் ஒன்று சிந்திச்சு ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அதுக்கு அவள் எடுத்துக்கொள்ள அர்த்தம் எப்படி மாறுபட்டிருக்கும். அதனால் ஏற்படுற அது ஒரு சின்ன காரணமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நாங்கள் வேறு எங்கேயோ தான் முடிச்சிருப்போம் அந்த பிரச்சனையை கொண்டு போய். அப்போ அதுக்கு பிறகு அதுக்கு நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி அதை சமாதானப்படுத்துறதுக்கு 1-2 நாள் ஆகிடும். அப்படியான பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் புரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மனசில் நாங்கள் ஒன்று நினச்சி சொல்ல அதை எப்படி அவங்க எடுத்துக்கொள்கிறாங்கன்றது அது ஒரு விஷயம். கோவிக்கிறதுன்றது இல்லை, கோவம் எனக்கும் வரும். ஆனால் கோவம் வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஆறிடும், தணிஞ்சிரும். அப்போ கோவிக்கிற நேரம் கோவிக்காட்டி அதுவும் உண்மையான அன்பாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியாது வாழ்க்கையில். சரிப்பிள்ளைகளை சுட்டி காட்ட தான் வேணும். அது இப்போ கொஞ்சம் முந்தைய காலத்தில் எல்லாம் வந்து ஆண்கள் சொல்கிறத கேட்டுட்டு பெண்கள் இருந்துருவாங்க. இந்த காலத்தில் திருப்பி பதில் சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க, உலக அறிவு எல்லாம் இருக்குது. அப்போ அந்த காரணத்தால் நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்ல முடியாது. அப்போ அதால் அவங்களும் அந்த அளவுக்கு புரிதலோட முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரியான முடிவுகளை. ஷபாஸ், அழகாக சொன்னீங்க. அதாவது ஆணுடைய உலகம் வேற, பெண்ணுடைய உலகம் வேற. அந்த 2 உலகம் இணையும் பொழுது உலகம் ஒன்று தான். நீங்கள் சொன்ன கதையில் சொல்கிறேன் நான். இணையும் பொழுது அதில் முக்கியமாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்கிற அந்த கருத்து வேற இருக்கலாம், ஆனால் அதை அவங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்க என்பதில் தான் சவாலே இருக்குது. அவங்க வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம், அதனால் கோபம் வரலாம். மறுபடியும் நான் இதை தான் சொல்ல வந்தேன், அதை சொல்ல வரலை அப்படின்ட்டு விளக்க உரை தருவது. அழகாக சொன்னாங்க. இவர் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாரா இல்லை சாரு படம் காட்டுறாரா? இல்லை அப்படித்தான் நடந்து கொள்கிறார். இன்னும் சொல்லுங்க, அவர்கிட்ட நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசித்த விஷயம்? சில விஷயம் நான் நினைப்பேன் இதுக்கு கோவிப்பேன்னு சொல்லி. ஆனால் அந்த விஷயத்துக்கு சமாதானம் போய் சிரிச்சு இல்லை அப்படி இல்லையென்று சமாதானம். சில விஷயம் இல்லை இதுக்கு கோவிக்க மாட்டேன்னு நினைச்சா அதுக்கு கோவிப்பார். அந்த நேரம் என்னென்னு சமாளிக்கிறேன்னு தெரியாது. அப்படி இப்போவும் சிலது கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஓரளவு இப்போ தெரியும். ஓகே, இந்த விஷயத்துக்கு இந்த பேச்சு வேண்ட போகிறோம், இல்லாட்டி இப்படி நடந்து கொண்டா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் நினைச்சதை விட வித்தியாசமாக தான் இருக்கிறார். ஸோ சொல்கிற மாதிரி தான் இருக்கிறார், அது எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்காக நிறைய உரிமை தந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நிறைய. இப்போ நான் நினைப்பது, ஆசைப்படுறது
நான் இப்போ இல்லை எனக்கு இப்படித்தான் செய்ய விருப்பம் வேண்டாம், சரி ஓகே என்று சொல்லி அந்த உரிமையை தரார். இல்லை சில விஷயங்கள் நானே முடிவெடுக்கலாம், அப்படியான இதுகள் அந்த ஃப்ரீடமை தரார். ஸோ அந்த சுதந்திரம் மிகவும் அவசியம் இல்லையா? ஆலோசனை தரலாம், ஆனா நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்துல வந்து அவர் கை வைக்க கூடாது. அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும். என்னுடைய சுதந்திரத்துல கை வைக்க கூடாது, ஆனா ஆலோசனைகளை தரலாம், அதை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா? இப்போ தப்புன்னு சொல்லி அதை சுட்டி காட்டாம இதான் சரி, இப்படி செய்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி ஒரு பாதையை உருவாக்குறது அந்த தன்மை எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அப்படியான ஒரு நபர் தான் அவர். இவங்க திருமணம் முடித்து 4 ஆண்டுகள் மட்டும் தான் ஆனது. 4 ஆண்டுகள் மட்டும். திருமணம் என்ற பந்தத்திற்கு நிறைய வருஷம் கற்றுக்கணும், நிறைய வருஷம் போகணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஆண்டுகளில் இவ்வளவு பக்குவமாக பல ஆண்டுகள் திருமணமான பிறகும் சண்டை சச்சரவோடு இருப்பவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக இந்த காட்சி தொகுப்பினை பாருங்க, பிறகு திரும்பவும் பேசுவோம். இப்போ அவங்க கிட்ட கோபப்படும் பொழுது எப்படி அவங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லுங்க. கோபப்படுறத பத்தி சொன்னீங்க இல்லையா? நல்லா கோபப்படுவாங்க, படுவாங்க. அவங்க தான் அதிகமாக சொன்னாங்க, நீங்கள் தான் நிறைய கோபப்படுவீங்க, ஜோக்கா சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீங்க சில சமயம். ஆனால் இது கோபப்படுவாங்களான்னு பயந்து பதற்றத்தோடு சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்குவீங்கன்னு. ஆனால் அவங்க வந்து எப்படி கோபப்படுவாங்க, கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க? வரைக்கும் அவங்க தனக்கு என்னன்னு சொல்கிறது, நான் வந்து அவரோட கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போ அவள் கோவப்பட்டா எனக்கு பிடிக்காதோ இல்லாட்டி நான் எந்த இல்லை அவருக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லலாம் எனக்கு. இப்போ அதை ஏற்றுக்கொள்கிற அளவில் தான் நான் இருக்கேன். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். என்னட்ட இருக்க குறைகளும் எனக்கு தெரியணும். இப்போ நான் சரியாக தான் எல்லாம் செய்கிறேன்னு நான் நினச்சி கொண்டு இருந்தேன்னா அதை பிழைச்சிடும். இப்போ அதால் நான் செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டலாம்ன்ற சுட்டி காட்டலாம், அதெல்லாம் சரி. ஆனா வந்து எப்படி அவங்க கோபத்தை வந்து காட்டுவாங்க? சிலர் வந்து அமைதியா இருப்பாங்கன்னா கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வடியும், அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஆச்சு பூச்சி டக்குன்னு எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுவாங்க. கொட்டினதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா சாந்தம் அடைஞ்சிருவாங்க. மேலும் சிலர் வந்து ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, படுக்கையில படுத்துருவாங்க. படுத்துட்டு அம்மாவுக்கு அழைப்பாங்க, அப்பாவுக்கு அழைப்பாங்க, ஆட்டுக்குட்டிக்கு அழைப்பாங்க, தாத்தாவுக்கு அழைப்பாங்க, எல்லோருக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டானே, ஐயோ என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணீங்களே புலம்புவாங்க. ஆனா புலம்புறதுக்கு அப்புறம் சரியாயிருவாங்க. சொன்னதுல எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தனாக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிப்படும் போல இருக்குது. எல்லாம் இருக்குது. அப்ப நீங்க செய்ததெல்லாம் அப்படியே இருந்துச்சு, பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா நீங்க செய்த அளவுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் குறைச்சு நான் தான் கொஞ்சம் கூட ரியாக்ஷனை காட்டிட்டேன். பரவாயில்ல, கேமரா முன்னுக்கு இந்த ரியாக்ஷன்லாம் காட்டினா தான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது உண்மை வரும் என்ற எதிர்பார்ப்பு. கோவிப்பாங்க, என்னன்னு சொல்றது, அழுகதான். பெண்கள் அழுதா தாங்க முடியாது, அவங்களால பேசினா கூட பரவாயில்ல, எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல, அழுதுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பிறகு நான் கேட்டேன், இப்படி அழுதுட்டு இருக்கிறதால என்ன பயன், ஏதாவது சொன்னா இப்ப என் பிள்ளைய திருத்தி கொள்ளாடி சொல்லியாது சொல்லலாம். அப்ப அழுதுட்டு இருக்கா, அப்ப அவன் சொன்னா அழுதா தான் ஆறுதல் கிடைக்குது. அது கொஞ்ச காலத்துல புரிஞ்சிட்டு அழுது முடிச்சுட்டு வந்துருவா. சோ அப்படியே விட்டுருங்க. ஏன்னா பெண்கள் சில சமயம் அழுறதுனால கொஞ்சம் மனசுல இருந்து எல்லாம் லேசான மாதிரி இருக்கும். சில விஷயங்களை அவங்க சொல்றதுக்கு நேரடியாக சொல்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து சாந்தமான பிறகு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு கில்ட் கான்ஷியன்ஸ் வந்துரும். எப்படின்னா நான் அழ வச்சுட்டேனோ, இப்ப நான் ஒரு பொண்ணை அழ வச்சுட்டேனா, என்னை நம்பி கையை கொடுத்தாங்களே, ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு மாமனாரும் சொன்னாங்களே, இப்படி அழ வச்சுட்டோமே. ஆரம்பத்துலதான் இருக்கும், அப்புறம் போக போக அழுதுகிட்டு போன்னு சொல்லுவீங்க. 4 வருஷம் தான் நான் ஆடுது. இப்ப நீங்க சொல்லுங்க சார், எப்படி
கோபம் வந்தால் அவரு நான் நடித்து காட்டுறதுனால எல்லாம் சரி அப்படின்னு சொன்னாரு. ஆண்களுக்கு எப்படி நடித்து காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தெரியல, தட்டார் புட்டார்னு ஏதாவது தட்டுவாரா, ஏதாவது கதவை சாத்திட்டு போவாரா, இல்ல பேசாம இருந்துருவாரா, இல்ல கோபமா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாரா, என்ன நடக்கும்? சில நேரம் சிரிச்சு கொண்டிருப்பார். அம்மா, அது எவ்வளவு எவ்வளவு ஆபத்து தெரியுமா அது. நான் உண்மையை சொல்றேனே, நான் கேட்ட கதைகள், ஆண்கள் வந்து 4 வார்த்தை திட்டிடலாம், ஆனா அந்த கோபத்தினால சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அது மட்டும் ரொம்ப கஷ்டங்க. கோபமா இருக்கிறாங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு கூட தெரியாது. சொல்லுங்க. சில நேரம் சிரிச்சு கொண்டிருப்பார், அது இன்னும் கோபத்தை உண்டாக்கும். இல்லாட்டி பேசாம அமைதியா இருப்பேன், நான் சொல்றது கத்துறதெல்லாம் கேட்டுக்கொண்டு பேசாம இருப்பேன். அதுவும் கோபமா இருக்கும் உங்களுக்கு? ஏனண்டா திருப்பி எதுவுமே சொல்லலையில, அதுவும் திருப்பி திருப்பி கோவத்தை உண்டாகும். ஆனா சில நேரம் திருப்பி கதைப்பார், இனி கதைக்க கூடாது, பேசாம இருங்கோ அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நான் பெருசா கொஞ்சம் அமைதியாயிடுவேன். ஏன்டா அவர் தொடங்கிட்டார் தானே, நான் கொஞ்சம் அமைதியாயிடுவேன். அப்படி சில நேரம் சொன்ன மாதிரி ஆள விட்டுடுவேன். அப்படியே அதுக்கப்புறம் நான் பேசாம ஆயிடுவேன். பிறகு சொல்லுவேன், இதைத்தான் நான் சொல்ல வந்தேனானு அப்படி இப்படின்னு. ஆனா எது என்றாலும் பேசிய உடனே தீர்த்து கொண்டுடுவோம். இப்ப கதைக்காம பேசாம அப்படி எதுவுமே அப்படி இருக்கிறது இல்லை. சண்டை வரும், ஆனா திருப்பி அது சமாதானம் ஆயிடும். மயிலே மயிலே இறக போடுன்னு சொன்னா மயில் இறக போடாதான் இல்லையா? அப்படியே தமாஷ் பண்ணிட்டு தாஜா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா கேட்க மாட்டாங்களாம். அப்படி எப்ப என்ன அப்ப அப்படின்னு நம்ம கொஞ்சம் உயர்த்தி பேசணும்னா அப்படின்ட்டு அவங்க அடங்கிடுவாங்க. சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கின்றது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையெல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் தெரிந்து கொள்வோமா? கதை கேட்கறதுல அவ்வளவு ஆர்வம் எல்லோருக்கும். ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வாங்க, மேல கதையை தெரிஞ்சுக்குவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கதை தொடர்கின்றது. சந்திச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, சண்டை போட்டாச்சு, ஒன்று சேர்ந்தாச்சு, பிறகு கத்தி ஊற கூட்டியாச்சு, எல்லாம் முடிந்தது. உங்களுடைய இந்த அழகான வாழ்க்கை, சண்டை, சினுங்கள், ஊடல், கூடல் இவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு குட்டி குழந்தையும் வந்தாச்சு. குழந்தை பிறந்து இப்போ அவங்களுக்கு ஒரு வயசுமா? அவங்க பேர் என்ன? ரதியா, பெண் குழந்தை. நீங்க திருமணம் செய்ததுக்கு பிறகு ஏறத்தாழ எத்தனை வருஷத்துக்கு பிறகு அவங்க பிறந்தாங்க? 3 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த 3 ஆண்டுகளும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி வீட்டுல. அதாவது உங்களுக்கு எல்லா விதத்திலும் கவனம் முழுக்க கிடைத்திருக்கும். சமையல்ல இருந்து சரி, உங்களை கவனிப்பதில் இருந்து சரி, உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் சரி, எல்லாவற்றிலும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி. ஆனா குட்டி பாப்பா வந்த பிறகு உங்களிடம் இருந்து கவனம் கொஞ்சம் தடம் புரள மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். இல்லைன்னு மறுக்க போறீங்களோ? இல்லை, நிச்சயமாக அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு குழந்தை வந்த பிறகு ஒரு பெண்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அதுன்றதை படிச்சிருக்கேன். அதனால் அது எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குல்ல. ஏன்னா நானும் சின்ன வயசுலேயே அப்பா இழந்துட்டேன். அதனால் அம்மாவோட தான் வளர்ந்தேன். அப்போ தாயோட அன்பு எப்படி இருக்கும், அவங்களோட அரவணைப்போடு இருக்கிறதுல எவ்வளோ சுகம் இருக்குன்றது எனக்கும் தெரியும். ஸோ என்னோடய குழந்தைக்கும் அவ்வளோ அரவணைப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன். அவங்க குழந்தைகிட்ட இன்னும் கூட பாசம் காட்டணும்னு நான் சொல்லுவேன் ஒழிய அது கம்ப்ளைண்டாக சொல்ல மாட்டேன். நீங்கள் குழந்தை பிறந்த பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையே வந்து கொஞ்சம் மாறின மாதிரி ஒரு உணர்வும் ஏற்படும். 2 பேர் தான் இருந்திருப்போம், 2 பேர் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு இருந்திருப்போம். குழந்தை வந்த பிறகு நிறைய புது விஷயங்கள். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை பராமரிப்பதே வந்து பெரிய சவாலாக இருந்திருக்கலாம். தூக்கம் போதாமல் இருக்கும், மாறி ஒருத்தர் விழித்திருந்து குழந்தையை பராமரித்து கொள்ளக்கூடிய அந்த சூழல். பிறகு அதிகமாக அழும் பொழுது எழுந்திருச்சு, என்ன குழந்தை அழுது, இதை கூட பார்க்க முடியலையா அப்படின்னுட்டு சில சமயம் கேட்டிருக்கலாம். அடே, இப்போ குழந்தை உனக்கு முக்கியமாக போயிட்டதில்ல அப்படின்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம். சின்னதாக பொறாமையாக இருந்திருக்குதா? அவர் என்ன பாப்பாவை நிறைய கவனிக்கிறாரு, என்ன கவனிக்காமல் போயிட்டாரு, மாசமாக இருக்கும் பொழுது முழுக்க என்னத்தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு தோணுச்சா? சில சமயம் தோணும். ஆனால் எனக்குள்ளேயே இப்படி ஒரு மாற்றம் உருவாகுமான்றது நான் வியந்தது. நான் இப்படியெல்லாம் செய்வேனா, எனக்குண்டு ஒரு மகள் பிறந்து அந்த பிள்ளைக்கு நான் இவ்வளவு செய்வேனான்னு நித்திர கொள்றாண்டு எனக்கு சரியான விருப்பம். ஸோ எழும்பி அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து அந்த விஷயங்கள் பார்த்து அந்த சில விஷயங்கள் நாங்கள் செய்வேனான்றதை எதிர்பார்க்கவே இல்லை.
ஆனால் எனக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் வந்தது ஒரு பெரிய பெரிய ஒரு அதிசயம் எனக்கு. ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஸோ அந்த ஒரு தருணத்தை உருவாக்கின என் மகளுக்கு அது ஒரு நன்றி. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவரும் உதவி செய்கிறார். அதிலும் இந்த குழந்தையை பராமரிக்கும் பாக்கியம், தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து அந்த குழந்தையோடு நெருங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்காக ஒரு காட்சி தொகுப்பு. அழகான குழந்தை ரதியா. ரதியாவுக்கு நல்ல பெற்றோர், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறாங்க. ரதியாவை நல்லா பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. சரி சரி, அவருக்கு பிடித்த நடிகை யார்? ஸ்னேகா. ஸ்னேகா பழைய பழைய நடிகை ஆயிடுச்சு. இப்போ புதுசா யாராவது? ஸ்னேகா தான். ஸ்னேகாவுக்கு அடுத்து அவங்க, அதுக்கு அடுத்து விடலை யாரையும். யாருக்கும் இடம் இல்லை, மகளை தவிர. யாருக்கும் இடம் இல்லை, மகளை தவிர. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அதை சோதிக்கணும் அப்படின்னுட்டு கேட்கல. திடீர்னு கேட்கும் பொழுது நம்மையே அறியாம நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா? யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம், சிந்தித்து பார்த்துருக்க மாட்டோம். பல வருடங்களாக திருமணமான பிறகும் அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், என்ன விஷயம் பிடிக்காது அப்படின்ட்டு கூட யோசிச்சிருப்போம். நீங்க திருமணத்திற்கு பிறகு தேனிலவு போனீங்களா? அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சரி, அப்படி தேனிலவுக்கு போக வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவங்க எங்க அவங்களை கூட்டிட்டு போனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நீங்க நினைக்கிறீங்க சுரேஷ்? நீங்க அங்க பாக்காதீங்க, அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி சொல்றது இல்ல, சரியா? எனக்கு தெரியல. எனக்கு இலங்கைக்கு திருப்பி இருக்க போயிருக்கணும், நுவரெலியா அப்படியான சைடில், அதாவது நாடு நிலைமை நல்லா இருந்திருந்தா அங்கே போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நீங்க உங்க உற்றார் உறவினர்களை போய் பார்த்துட்டு வாங்க, அதே எங்க தேனிலவுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க தானே? இல்லை இல்லை, அப்படின்னு நினைக்கல. நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாம தெரிந்து கொள்வோமா? சொல்லுங்க. அப்படி தேனிலவுக்கு போக வாய்ப்பு கிடைத்தால், குழந்தையோட இப்ப கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனா அவங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களை கூட்டிகிட்டு தேனிலவுக்கு போவோம். தேனிலவுன்னு சொல்லும் பொழுது சந்தோஷமான ஒரு விஷயம், குழந்தையும் சேர்ந்து வரட்டும். எங்க போகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க? எனக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படியான நாடுகளுக்கு போக விருப்பம். ஸோ கொஞ்ச காலம் போட்டும், அவங்க கொஞ்சம் வளரட்டும்ன்ற ஒரு ஆசை. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் நியூயார்க் நல்ல அழகான இடம். கட்டடங்கள் எல்லாம் உயரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், அப்படியே தலை சுத்தம், பார்த்த உடனே எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாத நிலையில இருக்கும். நல்ல இடம், அழகான இடம், பரபரப்பு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விஷயத்த சொல்லிட்டாங்களா? அவருக்கு என்ன என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு விளையாட்டு அப்படின்னு சொன்னா தொலைக்காட்சியில பாக்குறதுக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரிக்கெட் அது ரொம்ப சுலபமான கேள்வியோ? சரி, கிரிக்கெட்ல அவருக்கு பிடித்த கிரிக்கெட் போட்டி விளையாட்டாளர் யார்? அது தெரியல, ஆனா டீம் ஸ்ரீலங்கா மட்டும் தெரியும். அது எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீலங்கா இல்லைன்னு தானே பிரச்சனையே. அது சரி. இப்போ நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வீர்களா? நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச இப்போ விளையாடுறதில்ல, ஆனால் சனத் ஜெயசூர்யா ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி டெண்டுல்கர் இப்போ உலக தரத்தில் படிக்கல நல்ல கிரிக்கெட்டர் ரெண்டு பிடிக்கும் அவர். ஸோ கிரிக்கெட் அறிமுகம் இல்லாத விளையாட்டுன்றபடியாக அதை பற்றி தெரிஞ்சு கொள்வது குறைவு. இப்போ இங்கிலாண்டில் இருந்துருந்தால் அது தெரிஞ்சிருக்கும், ஆனால் இங்கே அதை பற்றியான ஒரு இதுவும் இல்லை. அது அப்போ அதால் தெரியாது. விட்டு கொடுக்காம பேசுகிறாரு பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியாது அப்படின்னுட்டு இல்லை, அவங்களுக்கு கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னுட்டு விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. பொது கருத்து என்னன்னா, இப்போ இன்றைய இளைய தலைமுறையினர் திருமணத்திற்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது இல்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அனைவருக்கும் இல்லை என்று ஒரு பொது கருத்து. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல வரலப்பா, நம்ம அறிவிப்பாளர்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொது கருத்து 30-40 ஆண்டுகள் திருமணமானவர்களிடம் கேட்டோம்னாக்கா இதுவும் ஒரு குறையாக சொல்றாங்க. ஆனா உங்களோடு பேசினதுக்கு பிறகு 30-40 ஆண்டுகள் திருமணமான பிறகும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டிருப்பார்கள்.
இனி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வழி நடத்தணும் என்ற ஆசை ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இது அறிவுரை தரும் நிகழ்ச்சி கிடையாது, ஆலோசனை தரும் நிகழ்ச்சி கிடையாது. ஆனா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்ற இன்பம் பிறகு இவ்வையகம்னு நினைத்தீங்கன்னா கல்யாணத்திற்கு திருமணத்திற்கு அடிப்படையாக தேவைப்படும் விஷயங்கள் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க அதை கடைப்பிடிச்சு இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. விட்டு கொடுக்குற விஷயம் இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு நபரும் வித்தியாசம் தானே. ஸோ அவைக்கு ஏற்ற பார்ட்னர் எப்படிப்பட்ட ஆளுண்டு அவைய புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அவை தான் வாழ்ந்து கொள்ளணும். ஸோ நான் புரிந்து கொள்ளணும் இவர் எப்படிப்பட்ட ஆள். ஸோ இவருக்கு பிடிச்சது பிடிக்காதது எப்படி நான் சொல்லணும் சொல்லக்கூடாது எப்படி நான் அணுகணுமன்ற விஷயத்தில் தான் நான் கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் ஆரம்பத்தில் சரியான கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா செல்ல பிள்ளையாக இருக்கலாம், தனிப்பிள்ளையாக இருப்போம், இல்லாட்டி அப்பா அம்மாண்ட ஃப்ரீடத்தில் இருக்கலாம், பிடிச்சது செய்யலாம் பிடிச்சது வேண்டலாம் எல்லாம். பிறகு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அதெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உடனேயே இது சரி வராதுன்னு ஒரு முடிவெடுக்காமல் கொஞ்ச நாள் விட்டு கொடுத்து போனால் சரி வரும். அது எப்படியும் சரி வரும் என்ற ஒரு இதில் இருக்கணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சுரேஷ். இப்போ முந்தைய சொன்ன மாதிரி தமிழில் திருமணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர். இப்போ அதை புரிஞ்சு கொண்டு இப்போ அவன் சொன்ன மாதிரியே தான் இவ்வளவு கருத்தை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. வீட்டில் வாயை தந்து பேச மாட்டாங்களோ? ஆனால் இவ்வளோ கருத்தை கழிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அது அதே மாதிரி ஒருத்தர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கறது, அதை தவிர உண்மையாக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரையில் அந்த காலத்திலேருந்து எப்போயுமே நாங்கள் உண்மையாக இருக்கல எல்லாமே ஈஸியாக இருக்கும். உண்மையில் தான் அன்பே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ அங்கெல்லாம் உண்மை இருக்கும். ஸோ இது ரெண்டையும் புரிஞ்சு கொண்டு நாங்கள் உண்மையாக இருக்க பழகிட்டோம்னாலே 95% வாழ்க்கை சரியான ஈஸியாக போயிடும். இப்போ அந்த உண்மையாக இருக்கிறது எப்படின்ற அந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு ரகசியம் அறிஞ்சு கொள்றதுக்கு வாழ்நாளில் செலவழிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்ற தாழ்மையான கருத்து. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு உங்களுடைய அருமையான கருத்தினை அழகான காதலை சித்தரித்தமைக்கு மிக்க நன்றி. 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 அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் கணவர் மனைவி அமையலாம். இருந்த போதும் அவர் எப்படி என்பதனை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை மிகவும் அவசியம். ஆரம்பத்தில் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்பா வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பிறகு அதை விட செல்லமாக வளரலாம். அல்லது சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். குறிப்பாக பணம் என்று வரும் பொழுது அந்த பணம் செலவு செய்யும் பொழுது கூட அந்த வட்டத்திற்குள் தான் இருக்கணும் என்ற கட்டாயம் வரும் பொழுது அதையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொல்ல, இன்னொருவர் விட்டு கொடுத்து போகணும். அவங்க சொல்கிறத கேட்டு நானே வியப்பு அடைந்துட்டேன். அவ்வளோ அழகாக சொன்னாங்க. விட்டு கொடுத்து போகிறதுல தான் விஷயமே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு உண்மையாக இருக்கணும். உண்மையாக பேசினா திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு பொய் சொல்ல இன்னொரு பொய் சொல்லணும், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் மறைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? பொய் சொல்கிறவங்களுக்கு தான் அது புரியும். நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதிகமாக பொய் சொல்கிறவங்க. இளையவர்கள் இவ்வளவு விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்களா என்று சிலர் பிரமித்திருப்பீர்கள். இந்த பிரமிப்போடு இன்றைய நமது நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு மற்றும் ஒரு கொண்டாட்டத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கவிருக்கின்றேன். அதுவரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சந்திப்போம்.